திடீர்னு ஆர்கானிக் மாறணும்னு சொல்லிட்டு மாறின விளைவு தான் வந்து இலங்கையில் பொருளாதார வீழ்ச்சி இருக்குது. தமிழ்நாட்டில் ஏன் இவ்வளோ கேன்சர் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் அந்த களைக்கொல்லி அடிக்கிற போது இட் காசஸ் டைரக்ட் கேன்சர் டு த ஹியூமன்னு சொல்கிறாரு. ஏன்னா புழு விழுந்துருச்சுன்னா விவசாயம் நினைப்பான் கொஞ்சம் டோசேஜ் அதிகம் கொடு, புழுவை சாவடி, காய் தப்பிக்கும். காய் தப்பிக்கலைன்னா வாங்கின கடனுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியாது. இதுதான் விவசாய நிலை. வேறு நாடுகளுக்கு மேலை நாடுகளுக்கு போயிடுவான், சீனா போயிடுவான், ஒரு புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிட்டு வர மாதிரி போயிடுவான். அந்த காலத்தில் 5060 பொன்னி பவானி நினச்ச நெல்லெல்லாம் நினச்ச விதையெல்லாம் வந்தது. ஒரு நெடுந்தாள் தானியம் இருந்தது, குறுகிய தாள் தானியம் இருந்தது. ஐயா வணக்கம். வணக்கம்ங்க ஐயா. இன்றைக்கி அக்டோபர் 17 முதல் புரட்சி, கம்யூனிஸ்ட் புரட்சி. அதை பற்றி ஒரு சிறு நினைவுகூறல். இன்று ஒரு அருமையான நாள். அக்டோபர் 17 ஒரு புரட்சிகரமான நாள். அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக சிந்தித்த நாள். அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அதிகாரம் வேணும்னு ஒரு புரட்சிகரமான அமைப்பை ஏற்படுத்திய நாள், ஒரு புரட்சியை செய்த நாள். அப்படிப்பட்ட அக்டோபர் புரட்சி என்பது பரந்துபட்ட பாட்டாளி மக்களின் விடுதலைக்காகவும் பரந்துபட்ட பாட்டாளி மக்களுடைய பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் படைத்த ஒரு அரசு அமைய வேண்டும் என்பதற்காகவும் சிந்தித்த ஒரு நாள், மகத்தான நாள், உழைக்கின்ற வர்க்கத்துக்கு ஒரு புனிதமான நாள். அதுபோலவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றி 58வது ஆண்டு நாள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அக்டோபர் புரட்சிக்கும் ஒரு ஒற்றுமையை நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். சாராம்சத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பாட்டாளி வர்க்க மக்களை உள்ளடக்கிய கட்சி, அது உழைக்கும் வர்க்கத்தை உள்ளடக்கிய கட்சி. அது திரைப்படத்தின் மூலமாக மறைந்த முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களால் அந்த அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விடுதலைக்காக அவர் திரைப்படத்தில் பாடிய பாட்டுக்கள், அதை எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் மக்களுக்காக எழுதியது. ஆனால் அந்த பாடல் மக்களுக்கு சென்றடைந்ததற்கு மூல காரணமாக இருந்தது திரைப்படம். அந்த திரைப்படத்தில் நடித்தவர் எம்ஜிஆர் அவருடைய உள்நோக்கமும் அதுதான். அப்படி அவருடைய உணர்வு இல்லாமல் அந்த பாட்டையெல்லாம் தன்னுடைய திரைப்படத்தில் கொண்டு வர முடியாது. உணர்வு உள்ளவர்கள் மட்டுமே உழைக்கின்ற மக்களுக்காக பாடுபட முடியும். அதை அவர் செஞ்சார், எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் செஞ்சார். அவர் ஆரம்பித்த கட்சிக்கு இன்னைக்கு 58வது பிறந்தனார். அதுபோலவே அக்டோபர் புரட்சி என்பதும் உழைக்கும் மக்களினுடைய விடுதலைக்காக ஏற்பட்ட புரட்சி தான் அக்டோபர் புரட்சி. ஒப்பீட்டளவில் நான் அதை அவங்க கேரக்டர் ஆஃப் பார்ட்டின்னு பார்த்தா இதுவும் ஒரு உழைக்கும் மக்களை உள்ளடக்கிய கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அக்டோபர் புரட்சியும் அதற்காக மக்களுக்காக செய்த புரட்சி தான். இன்று உண்மையிலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு உழைக்கும் வர்க்கத்திலிருந்து, உழைக்கும் மக்கள் மத்தியிலிருந்து ஒரு தலைவன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். எடப்பாடியார் அவர்கள் பெரிய ஒரு நிலப்பிரபுத்துவ குடும்பத்திலிருந்து வந்தவர் அல்ல, சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர் தான். அவர் 6000 ஏக்கர் 7000 ஏக்கருக்கு சொந்தக்காரனான ஒரு பூண்டி வாண்டியார்கள் போன்றவும் பழையகோட்டை பட்டக்காரன் போலவும் கபிசல மூப்பனார் போன்ற பெரிய பெரிய நிலப்பரத்து குடும்பத்திலிருந்தெல்லாம் அவர் வரல. எளிமையான குடும்பத்திலிருந்து, விவசாய குடும்பத்திலிருந்து வந்த ஒரு யதார்த்தமான ஒரு தலைவர். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது இந்த இடத்துல சொல்லி ஆகணும். அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆனால் அவரிடம் விவசாயிகளுக்கு என்ன வேண்டும் என்பதை பட்டியலிட்டு அவர் உரிமையோடு போராடி அதை பெற்றுத்தருவதற்கு நம்மளால் முடியும், மக்களால் முடியும். மக்கள் ஒன்று திரண்டு அவருக்கு கோரிக்கை வைத்தால் அதை அவர் நான் சொல்லலை, என்னால் முடியல அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார். அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பது உங்களுடைய அவா தமிழக தேசிய விவசாயத்தினுடைய ஒட்டுமொத்தமான ஆசை அதுதான். சரிங்க ஐயா. அது இன்று அக்டோபர் விவசாயிகளின் நண்பர் திரு எடப்பாடியார்லாம் சொல்கிறீங்க. ஆனாலும் சிறு விமர்சனங்கள் இருக்குது. இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டு இருக்கு. நேற்று வந்து பார்த்தோம்னா திரு சக்கரபாணி அவர்கள் உணவு வழங்கல் துறை அமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் பேசையில் சொல்கிறாரு, வாடிக்கையாக வந்து 5 லட்சம் டன்னு வந்துட்டு உற்பத்தி ஆகிறது, 4 லட்சம் டன்னு தான் உற்பத்தி ஆகும் அரிசி. இப்போ இந்த ஆண்டு பார்த்தோம்னா 5 லட்சம் டன் மெட்ரிக் டன் வந்து உபரியாக வந்து உற்பத்தி வந்திருக்கு. அதை வந்து எங்களால் வந்துட்டு ஹேண்டில் பண்ண சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. இப்போது இதில் வந்து என்ன விமர்சனம் இருக்குதுன்னா, 2 திராவிட கட்சிகள் மீதுமே வந்துட்டு விமர்சனங்கள் வைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் சேமிப்பு கிடங்குகள் வந்து எந்த இடத்துலையும் கட்டப்படவே கிடையாது. இந்த அரிசி வந்து முறையாக பராமரிக்கப்பட்டு முறையாக வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்த்துறாங்கன்னா அந்த அரிசி வந்து உண்ணத்தக்க அரிசியாக இருக்கான்னா உறுதியே கிடையாது. அதை பற்றின விமர்சனத்துக்கு 4.5 ஆண்டு காலம் வந்து எடப்பாடியாரும் ஆட்சியை செஞ்சுட்டு தான் போனார். இப்போ அதன் பிறகு வந்த திராவிட கட்சியும் ஆண்டிருக்கு. ஆனால் அதில் ஒரு மாற்றத்தை இது வரைக்கும் யாருமே ஏற்படுத்தலையே, என்ன எதனாலங்க ஐயா? இல்லை, நீங்கள் அமைச்சர் அவர்கள் சட்டசபையில் அபரிமிதமான உற்பத்தி வந்திருக்குது, அதை எங்களால் கையாள முடியல,
அதை சேமிப்பதற்கான வசதி இல்லை அப்படின்னு அமைச்சரே சொல்லுவது என்பது ரொம்ப மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம். அது கேவலமான விஷயம். ஏன்னு சொன்னால், நீங்கள் மத்திய அரசு தொகுப்புக்கு மாநில அரசு நெல் கொள்முதல் செய்து கொடுப்பது தான் வேலை. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு ஏஜென்சி, அவ்வளோதான். அதுக்கு மத்திய அரசு கொடுக்குற பணத்தை வச்சுக்கிட்டு இவங்க விவசாயிகிட்டேருந்து நெல்லை கொள்முதல் பண்ணி அந்த தொகுப்புக்கு வழங்குறது. அவர்கள் நெல் கொள்முதல் பண்ணதை தனியார் அரிசி ஆலைகளுக்கு கொடுத்து அரிசியாக பண்ணி ரேஷன் அரிசிக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அது அப்படி தொடர்பு அப்படி இருக்குது. ஆனால் இந்த கட்டமைப்பு அப்படி இருக்கிறதுனால இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நெல் கொள்முதல் பண்ணுவதற்கான சேமிப்பு கிடங்குகளை இவங்க அதிகப்படுத்தலை. இவங்களுக்கு தெரியாதா இந்த வருஷம் உபரியான நெல் வரும், உற்பத்தி அதிகமாக இருக்குது, அதை சேமிக்கணும், அதுக்கு கிடங்கு வசதியெல்லாம் வேணும் அப்படிங்கிறது அரசுக்கு தெரியாதா? தெரியலனா திட்டமிடுதலில் கோளாறு, தவறு. இதையே எடப்பாடியார் அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்த பிரச்சாரத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை அதிகப்படுத்துவேன், இப்படி மழையில் நனைஞ்சு வீணாக போகிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன், அப்படி நான் ஆட்சிக்கு வந்தால் அப்படி ஒரு நெல் கொள்முதல் நிலையங்களை அதிகப்படுத்தி சேமித்து வைப்பதற்கான கிட்டங்கள்லாம் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இதில் என்ன தவறு நடக்குதுன்னா, கொள்முதல் செய்கிறதுக்கே ஒரு 4 மாதம் தற்காலிகமான ஒரு அலுவலர் நியமித்து அவருக்கு நெல் கொள்முதல் செய்வதற்கான இடத்த கொடுக்க மாட்டாங்க. அவரை மட்டும் இந்த இடத்துல நீங்கள் நெல் கொள்முதல் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு உத்தரவு போட்டுருவாங்க, ஒரு அனுமதி வழங்கிடுவாங்க, ஒரு போஸ்டிங் மாதிரி தற்காலிக வேலை. அது அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு சம்பளம் நிர்ணயம் பண்ணுவாங்க, அவருக்கு சம்பளமும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு தற்காலிக ஏற்பாடாக பண்ணி அந்த தம்பி அந்த நெல்லை கொள்முதல் பண்ணி எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் அவரே சொந்த செலவில் ஒரு தார்பாயை எடுத்துகிட்டு வந்து அவரே சொந்த செலவில் ஒரு இடத்த பிடிச்சி ஊரில் இருக்கிற களங்களெல்லாம் பிடிச்சி அதை கொள்முதல் பண்ணி அங்கே அடுக்கி வச்சுட்டு ஒரு கேவலமான நிலைமையில் நெல் கொள்முதல் செய்யப்படுது. அப்புறம் அவருக்கு ஒன்றுமே சம்பளம் கொடுக்க மாட்டீங்க, சேமித்து வைக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க, அதுக்கான தார்பாய் கொடுக்க மாட்டீங்க, ஒன்றும் பண்ண மாட்டீங்க. நெல் கொண்டு வர விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ரோடு போட்டு கொடுக்க மாட்டீங்க, ஒன்றும் பண்ண மாட்டீங்க. அப்புறம் அவர் மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறாருன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? இது அரசாங்கம் மூட்டைக்கு 40 ரூபா வாங்குவது என்பது ரொம்ப அயோக்கியத்தனம், விவசாயிகளை ஒட்ட சுரண்டுவதாக அர்த்தம். ஆனால் இந்த 40 ரூபா கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, இந்த விவசாயிகளுக்கு அந்த கொள்முதல் செய்கிற அதிகாரி இந்த விவசாயிகளுக்கு மேலும் வேலைப்பளு அதிகப்படுத்துவார். என்ன சொல்லுவார், மாய்ச்சல் அதிகமாக இருக்குது, நீங்கள் போய் காய வச்சுட்டு வாங்க, அப்புறம் நீங்கள் இதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த 40 ரூபாய்க்காக அவங்கள தொந்தரவு பண்ணுவாங்க. ஒரு சமயத்தில் தஞ்சாவூரில் நெல் கொள்முதல் நிலையங்களில் நடக்கிற ஊழல்களை எடுத்து சொல்கிறதுக்காக நம்ம போயிருந்த போது அங்கே இருக்கிற விவசாயிகள் இங்கே போராட்டமே வேண்டாம், எங்களுக்கு நெல் வயக்காட்டிலேருந்து நெல்லுக்கு போனால் போதும், அவங்க 40 ரூபா வாங்கினாலும் பரவாயில்ல, நீங்கள் இங்கே இந்த போராட்டம்லாம் பண்ணாதீங்கன்னே சொன்னாங்க. அப்போ இந்த கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளுக்கு எவ்வளோ தொந்தரவு கொடுத்து அதை கொள்முதல் பண்ணுறாங்கங்கிறது நமக்கு தெரியுது. அவர்கள் 40 ரூபா நம்ம சொண்டப்படுது, ஒரு மூட்டைக்கு 40 ரூபா அப்படின்னா ஒரு கிலோவுக்கு 1 ரூபா அவங்க வாங்குறாங்க. அவங்க அதிகாரிகிட்ட போய் கேட்டால் இந்த 40 ரூபாய் நீங்கள் ஏன் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டால் 40 ரூபா அவங்க விவசாயிகள் கொடுக்க மாட்டாங்கங்க, அப்படி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அவர்கள் நெல்லை திருப்பி அனுப்புறது, காய வச்சுட்டு வாங்குறது, ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறது, கருக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி திருப்பி அனுப்புகிறீங்க. இந்த கஷ்டத்தையெல்லாம் உணர்ந்து தான் அந்த விவசாயி நான் போனால் 40 ரூபா போனால் போயிட்டு போகணும் உங்களுக்கு நெல்லை கொடுத்துட்டு போகிறான். அதையும் கூட ஒழுங்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி விவசாயிகளுக்கு சிரமம் இல்லாமல் பண்ணுறதில்ல. 2 நாள் 3 நாள் காக்க வச்சு மழையில் நனைஞ்சு ரொம்ப கொடுமை. இது ஒரு நெல்லை உற்பத்தி பண்ணுற விவசாயி நெல்லை அரசாங்கத்துக்கிட்ட விற்கிறதுக்கே இவ்வளவு கேவலமாக இருக்குது. இந்த முறையை தவிர்க்கணும். இந்த அரசாங்கம் இதை பண்ணணும். இந்த அரசாங்கம் பண்ண தவறுனா வருகின்ற அரசாங்கத்தை விவசாயிகள் நிர்பந்தப்படுத்தி ஆங்காங்கே, இப்போ நீங்கள் ஆந்திராவில் போனீங்கன்னா ஒரு ஹைவேல அவ்வளோ பெரிய கிடங்கு, பெரிய பெரிய குடம்லாம் கட்டி வச்சுருக்காங்க ரோடு மேலே, அது தனியார் அதானி குடும்பம் கட்டி வச்சுருக்காங்க. அப்போ தனியார் கொள்முதல் நிலையங்களை அவங்க அவ்வளோ கட்டி வச்சுருக்க போது உங்கள் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களை கட்டிக்கூடாதா? நீங்கள் நெல் கொள்முதல் நிலையங்களை கட்டி நெல்லை வாங்குங்க. நெல் இல்லைங்கிற போது அந்த குடோனை வேறு மாதிரி பயன்படுத்திக்கங்க. அதுக்கு ஒரு திட்டமிடுதல் வேணும். அதாவது இன்னும் இதில் 2 விஷயம் பார்க்கப்படுதுங்க ஐயா. அதானி போன்றவங்க தானிய கிடங்குகள் இவ்வளோ பெருசு கட்டுறையில் அதில் மிக பெரும் பதுக்கல் நடைபெற்றுச்சுன்னா அதோட விலைவாசியை கட்டுப்படுத்துறது ஒரு தனியார் வயப்பட்டுரும். இது ஒரு கேள்வி.
இன்னொரு புறம் வந்து பார்த்தோன்னா தனியாரே வந்து இந்த அளவுக்கு கட்டக்கூடிய சக்தி இருக்கையில் அரசாங்கம் ஏன் இதை செய்ய முடியாது? இது மத்திய அரசாங்கத்தின் கையில் இருக்கா இல்லை மாநில அரசாங்கத்தின் கையில் இருக்கா இந்த தானிய கிடங்குகள் கட்டுறதுலாம்? ஏன்னா மத்திய அரசாங்கத்துக்கு இவங்க வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட் அளவுக்கு தான் இவங்களுடைய அதிகாரம் இருக்குதுன்னு சொல்றீங்க. அதனால இந்த சந்தேகம் எழுது. இல்லை, தானிய சேமிப்பு கிடங்கு கட்டுவதற்கு மத்திய அரசாங்கத்துடைய உத்தரவெல்லாம் தேவையில்லை, அவங்களுடைய அனுமதியெல்லாம் தேவையில்லை. இவங்களே கட்டலாம். இவங்களே விவசாயிகளுக்கு நல்லது செய்யணும்னு சொன்னால் இன்னும் நிறைய தானிய சேமிப்பு கிடங்குகளை கட்டலாம். ஆனால் அரசு இதுக்கு தயாராக இல்லை. அங்கங்கே ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே ஒரு 4 மாதத்துக்கு தான் நெல் வரும், அதுக்காக இவ்வளோ செலவு பண்ணி கட்டணம் கட்ட வேண்டியதாக இருக்குது அப்படின்லாம் ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த 4 மாதத்துக்குள்ளே ஒரு அதிகாரியை போட்டு அவர் நெல் கொள்முதல் பண்ணும்போது படுற கஷ்டங்கிறது விவசாயிகளுக்கு ரொம்ப கஷ்டம். இதையெல்லாம் தவிர்க்கணும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, கொள்முதல் செய்யக்கூடிய அந்த நெல் மீண்டும் ஒரு தனியார் அரிசி ஆலைக்கு போய் தான் அரிசி ஆகுது. அந்த அரிசியை தான் ரேஷனுக்கு பயன்படுத்துகிறோம். அதுவும் அந்த சேமிப்பு ஃபுட் கார்பரேஷன் வண்டியாக கொடுக்குறாங்க, அவங்க அதை கொடுக்குறாங்க. அந்த அரிசி வந்து ரேஷன் அரிசி சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனால் ரேஷன் அரிசி இப்போ நல்லாவே இருக்குது. சில நேரங்களில் அந்த ஈரப்பதம் அதிகமாக இருந்தபோது அரிசி ஆலைகளில் நடக்கிற தவறு இல்லைங்கய்யா, அதுதான் என்னுடைய இப்போ கேள்வியாக இருக்குது. அரிசியோட தரம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற பொன்னி அரிசி 5020 எந்த அரிசியாக இருக்கலாம், அதனுடைய தரமும் ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசியின் தரமும் ஒரே அளவு தான் இருக்குங்களா? நீங்கள் இப்போ என்ன ஒரு மைண்ட் செட்டு மக்களுக்கு என்ன வந்துருச்சுன்னா, ரேஷன் அரிசியா அது மோசமான அரிசி அப்படின்னு சொல்லிட்டு, இது இன்று நேற்று இல்லை, அன்னைக்கே அது ரேஷன் அரிசின்னா மோசமான அரிசி அப்படிங்கிற உணர்வு மக்கள் மத்தியில் வந்துருச்சு. அது ரேஷன் அரிசிங்கிறது இப்போ தான் நம்ம சொல்கிறோம். அது கூப்பன் அரிசின்னு அர்த்தம். அந்த காலத்தில் கூப்பன் அரிசி, கூப்பனுக்கு அரிசி போட்டாங்க, கூப்பன் அரிசின்னு பேர். இந்த கூப்பன் அரிசி வந்து அந்த காலத்திலேயே மக்கள் மத்தியில் ஏற்கப்படாத ஒரு கேவலப்படுத்தப்பட்ட ஒரு அரிசியாக இருந்தது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் அந்த காலத்தில் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு பிரச்சனை வருது, நியாயம் பேச போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நியாயம் பேச போகிறவன் ஒரு சாதாரண ஏழையாக இருந்து அந்த நியாயத்துக்கு போகிறான்னு வச்சுக்கங்களேன், அவன் தன்னுடைய உரிமையை சொல்கிறதுக்கு கூட அனுமதிக்காது. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, கூப்பன் அரிசி வாங்கி திங்கிறவன்லாம் பெரிய நியாயம் பேச வந்துட்டீங்களா அப்படின்னு கேவலப்படுத்துவாங்க. அப்போ அன்றிலிருந்து இன்று வரை அந்த அரிசியினுடைய தரம் மோசங்கிறது மக்கள் மத்தியில் அது செட் ஆகி போச்சு. அதனால இன்னைக்கு உழைக்கும் மக்கள் கூட இந்த அரிசி நல்லா போட்டால் கூட அதை வாங்கி கோழிப்பண்ணைக்கு வித்துடுறாங்க. இல்லைங்க, எல்லா நேரங்களும் அதோட தரம் சரியாக தான் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்குது. ஏன்னா பல நேரங்களில் அரிசி நல்லா தான் இருக்குது. நீங்கள் வந்து அந்த அரிசியை சாப்பிடாதவங்க வேணால் அது அரிசி மோசம்னு சொல்லிட்டு இருக்கலாம். அது அரிசியை சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் அது நல்லா தான் இருக்குன்ட்டு. அதுவும் பச்சரிசியெல்லாம் நீங்கள் ரா ரைஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து 70 வயசுக்கு மேலானவங்களுக்கு வீடு தேடி கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அது தேவையில்லாத ஒரு விஷயம். 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரேஷன் அரிசி வாங்குறதுக்கெலாம் நிறைய உதவி பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது. நீங்கள் 70 வயசுக்கு மேலே இருந்தால் போன உடனே அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அவங்களுக்கு வீடு தேடி கொண்டு போய் கொடுக்கணும் அவசியம். கவுண்டர் போடுங்க. அந்த போன உடனே ஒரு டோக்கன் போடுங்க. 70 வயசான முதல்ல 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அது கார்டுலேயே தெரியுது இவங்களுக்கு 70 வயசான. 70 வயசுக்கு மேலானவங்கள வரிசையாக நிறுத்தி உடனே அவங்கள அனுப்பிச்சி விடுங்க. காக்க வைக்காதீங்க. வயசானவங்க அவங்களுக்கு இயற்கை பாதைகள்லாம் நிறைய இருக்கும் அந்த வயசுலாம், அதுக்கான வசதி இருக்காது. வந்தவங்களுக்கு உடனடியாக அவங்களுக்கு அனுப்பி வைங்க, விநியோகம் பண்ணுங்க, அனுப்பி வைங்க. அதுக்காக வீடு தேடி கொண்டு போய் கொடுக்குறோம்னு ஏமாத்தாதீங்க. இது ஒரு பித்தலாட்டம், மக்கள் மத்தியில் இது ஒரு பித்தலாட்டம். சரிங்கய்யா, இப்போ அடுத்தது ஒரு கேள்வி என்னன்னா, இதோடைய தரக்கட்டுப்பாடு எந்த அளவுக்கு தரமா இருக்கு? தரக்கட்டுப்பாடுங்கிறது ஏன்னா அந்த சிஸ்டம் எப்படி தரமா இருக்குன்னு கேட்கணும். ஏன்னா எல்லா நேரங்கள்லயும் வந்துட்டு அதோட மாய்ஸ்சர் கண்டென்ட், இப்போ சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன், அதோட அரிசியோட அவுட்கம் உபரி வரணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா நெல்லை வந்து நிறைய வேக ஊற விட்டுருது. அப்போ அரிசி வந்து பெருசாகிடுது. அந்த சமயங்களில் அதை அரைக்கிறப்ப அதில் வந்துட்டு நிறைய துர்நாற்றங்கள் வருது, அதையே அரைச்சி கொடுக்குறாங்க. இந்த தரக்கட்டுப்பாடு வந்து யாரால், மத்திய அரசாங்கத்தால் செய்யப்படுதா மாநில அரசாங்கத்தால்? அது சரியாக நடைபெறுதுன்னு நினைக்கிறீங்களா? இது நல்ல கேள்வி. இந்த அரிசி விநியோகம் என்பது எப்போ நெல்லை கொள்முதல் பண்ணுறோமோ அங்கிருந்து ஆரம்பிக்குது. இந்த தரமுள்ள அரிசி தரமற்ற அரிசிங்கிறதுக்கு நீங்கள் நெல்லை கொள்முதல் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிக்குது. அதில் என்னென்னா, சரியாக ஈரப்பதம் இருக்கிற நெல்லை, பணத்துக்காக ஈரப்பதம் இருக்கிற நெல்லை வாங்கி போடுறது, அதுக்கப்புறம் அதில் வந்து டஸ்ட்டு மஸ்டெல்லாம் கருக்காயெல்லாம் சுத்தப்படுத்தாமல் வாங்கி போடுறது, அதில் ஆரம்பிக்கிற போது அந்த நெல்லை வந்து அரிசி ஆலையில் கொடுக்குற போது அவங்க அதை சரியான அளவில் பாயில்டுனா அதை வந்து நல்லா ஊற வச்சு வேக வச்சு காய வச்சு அரைச்சி அந்த ப்ராசஸ் எல்லாம் சரியாக நடக்குதான்னு பார்க்கணும். அந்த ப்ராசஸ் எல்லாம் சரியாக நடக்கலைங்கிறது நமக்கு இந்த ரேஷன் அரிசியில் வர்ற தவறுகளை கண்டுபிடிச்சிடலாம். அரிசி
அரிசி ப்ராசஸ் பண்ணது தப்பாக இருந்தால் தானே ரேஷன் அரிசியில் அரிசி மோசமாக இருக்கும். அந்த ப்ராசஸிங் தப்பாக இருக்குது. இந்த ப்ராசஸிங்லாம் சரியாக நடக்குதா அப்படிங்கிறதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குதா, அரசுக்கு அதை ஆய்வு பண்ணுறதுக்கு தரக்கட்டுப்பாடு ஏதாவது அரசு வச்சுருக்கா, அந்த தரக்கட்டுப்பாட்டின் அடிப்படையில் தான் அந்த நெல்லை கொள்முதல் பண்ணுறீங்களா, அரிசி கொள்முதல் பண்ணுறீங்களான்னா அது எல்லாமே இருக்குது. ஆனால் அது எல்லாமே வயலேட் ஆகுது. அப்போ அந்த இடத்துல ஒரு நேர்மையான நிர்வாகம் தேவைப்படுது. அது ஒன்று தான். மற்றபடி இது சிறந்த விஷயந்தான். இன்னொன்று என்னென்னா, இந்த எல்லாத்துக்கும் ரேஷன் அரிசி போடுறோம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது தேவையில்லை. அது ஓட்டுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ரேஷன் போய் அரிசியை வாங்குறது இல்லை. வாங்குற அரிசி கோழிக்கும் வாங்குற அரிசி தன் வீட்டில் இருக்கிற மாட்டுக்கும் கோழிக்கும் அரைச்சி ஊற்றிட்டு இருக்காங்க. இப்போ இதை நீங்கள் தடுத்தாலே ஒரு நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும், வீணாகாது. அதை ஓட்டுக்காக ரேஷன் அரிசி போடுறது, அப்புறம் 70 வயசுக்கு மேலே வீட்டுக்கே போய் போடுறது, இதெல்லாம் வெறும் ஓட்டுக்காக பண்ணுற பித்தலாட்டம். இதில் மக்களுக்கே விருப்பம் இல்லை. இந்த நாடு இது நாள் வரைக்கும் உணவு பஞ்சத்தில் தன்னிறைவு அடையலை. இன்னும் பசியால் ஒரு வேளை உணவு மட்டும் உட்கொண்டு சாப்பிட்றவங்க எவ்வளவோ இருக்காங்க. அப்படியான நாட்டில் இந்த மாதிரியான இடங்களில் நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறதுனால வீணடிக்கப்படுது. அதை சரிப்படுத்துறது ஏன் ஒரு நீண்ட நாட்களாகவே இந்த எந்த அரசாங்கமும் சரிப்படுத்துறது இல்லை? அதில் ஏதாவது சிக்கல் இருக்குங்களா சரிப்படுத்துறதுல? இல்லை இதில் ஒரு திரைமறைவில் ஏதாவது வருமானம் வருதுங்களா இந்த அரசியல் கட்சிகளுக்கு? ஏன்னா இது எதுவுமே இல்லாமல் உணவு உற்பத்தியில் இந்திய நாடு தன்னிறைவு அடையலை அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ஏன்னு சொன்னீங்கன்னா, இங்கு பசியாலையும் வறுமையாலையும் இறந்து போனாங்கங்கிற சதவீதம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு மீகர். அது என்னன்னு தெரியல. இங்கே இந்தியாவுடைய உணவு உற்பத்தி தண்ணீர் அடைஞ்ச மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கி 60 லட்சம் டன்னு அரிசியை எத்தனால் தயார் பண்ணுறதுக்காக மத்திய தொகுப்புலேருந்து கொடுக்க போகிறாங்க. இப்போ 60 லட்சம் டன்னை கொடுக்க போகிறாங்க. அந்த 60 லட்சம் டன்னு சேமிப்பில் தானே இருக்குது. அப்போ எங்கே உங்களுக்கு தண்ணீர் அடையல, எங்கே பசிப்பட்டியல் இருக்குது? நான் என்ன சொல்கிறேன்னா, விநியோகத்தில் முறைகேடு, அவ்வளோதான். அது மக்கள் மத்தியில் சரியாக போய் சேரணும்னா அந்த விநியோகத்தை ப்ராசஸிங்கில் இருக்கிற தவறு தான். அதை இன்னும் ஒழுங்குபடுத்தணும். மக்கள் மத்தியில் உற்பத்தி மக்கள் மத்தியில் போய் சேரணும். இல்லை, இது ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் தேவைப்படுங்கிறது இல்லை. இது ரொம்ப எளிமையான விஷயம் தான், ரொம்ப சின்ன விஷயம். ஆனால் இதை எந்த அரசாங்கமுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுக்கு பின்னால் தான் ஓட்டு இருக்குது. இதுக்கு பின்னால் தேவையில்லாமல் ரேஷன் போடுறது. இப்போ ஏன் இந்த 56-60 லட்சம் டன்னு மத்திய சேமிப்பிலிருந்து சேமித்து வச்சுருக்காங்கன்னு சொன்னால், அது ஒரு இயற்கை திடீர்னு ஏதாவது ஏற்பட்டால் அன்னைக்கு மக்களுக்கு தானியங்கள் தேவைப்படுங்கிறதுக்காக தான். அதுதான் அதனுடைய நோக்கம். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் இல்லாமல் அப்படியே கிடக்குது. 3 வருஷமாக 4 வருஷமாக கிடக்குது. அதனால் 60 லட்சம் டன்னை இப்போ விநியோகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது இப்போ அடுத்த மாதத்துலேருந்து விநியோகம் நடக்குது. எத்தனால் ஃபேக்ட்ரிக்கு அதை கொடுக்குறாங்க. எத்தனால் ஃபேக்ட்ரியில் 40% அரிசியிலேருந்து எத்தனால் எடுக்கணும்னு ஒரு கண்டிஷனே போடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் உணவு உற்பத்தியில் தண்ணீர் எல்லாமே ஏன் சொல்லணும்? விநியோகத்தில் முறைகேடு இருக்கு. மக்கள் மத்தியில் அந்த அரிசி போய் சேர்றதுல ஏதோ தவறு இருக்குது. அது என்ன தவறுன்ட்டு நமக்கு தெரியாது. அது நிர்வாக இயந்திரம் அவங்களுக்கு தான் தெரியும். இதை உணர்ந்து வேலை வாங்கக்கூடிய மக்களுக்கு எளிமையாக இந்த விநியோகம் நடக்கணுங்கிறத இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்துகிற ஒரு முதல்வர் வேணும், ஒரு ஆட்சி வேணும். அது சும்மா 70 வயசானவங்களுக்கெல்லாம் கொண்டு வீடு தேடி அரிசி போடுறோங்கிறதுலாம் தேவையில்லாத விஷயம். அந்த 70 வயசு ஆனவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து போன உடனே அவங்களுக்கு கொடுத்து அனுப்பி சீக்கிரமாக அதுவே போதும். இன்றைக்கி அப்படிலாம் மக்களை விரும்பலை. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஏறத்தாழ 4500 ரேஷன் கடைகள் இருக்குது. இந்த 4500 ரேஷன் கடைகள்லேயும் ஒரு ரேஷன் கடைக்கு தோராயமாக நமக்கு தெரிஞ்ச அளவில் ஒரு 600 கார்டு 700 கார்டு 600லேருந்து 1500 கார்டு வரணும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 4500 ரேஷன் கடை, 4500 இன்ட்டு ஒரு ஆவரேஜாக போட்டிங்கன்னா ஒரு 1500 ரேஷன் கடை அட்டை. இந்த மக்கள் மத்தியில் இந்த அரசை பற்றி ஒரு விமர்சனம் ரேஷன் கடையில் தான் ஆரம்பிக்குது. சரிங்க. இது நான் நேரில் பார்த்து சொல்கிறேன். இந்த 70 வயசானவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறதெல்லாம் மக்கள் அடித்த கமெண்ட்டு. சரிங்க. அதாவது அவங்க அங்கே வந்தால் தானே அரசியல் பேசுவேன்னு வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்து வாயடைச்சிட்டு தெரியுங்களா? வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறதுலேயே சிக்கல் இருக்குது. சரிங்க. இவர் வீட்டுக்கு விநியோகம் பண்ணுறதுக்கு போவார், அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஆமாம். அப்புறம் இவர் விநியோகம் பண்ணும்போது வீட்டில் அந்த ரேக வைக்கிறதுக்கு யார் ரேக வைக்கிறாரோ அவர் வீட்டில் இருக்க மாட்டார். இவர் ஒரு வீட்டுக்கு விநியோகம் பண்ணுறதுக்கு எத்தனை தடவை நடப்பார்? இது நடைமுறை சிக்கல்.
ஏன் அது நீங்கள் ரேஷன் கடையிலேயே 70 வயசானவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அனுப்பிச்சி விடுங்களேன். நல்ல விஷயம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, உணவு தானிய உற்பத்தி என்பது ஒரு மனித உழைப்பு சார்ந்தது மட்டுமல்ல, இயற்கையினுடைய பேராற்றலும் இருக்குது. இயற்கை ஒத்துழைச்சி உழைக்கின்ற வர்க்கம் அதை விவசாயத்தில் அதிகமாக ஈடுபட்டு வர்ற உற்பத்தி என்பது இந்த நாட்டு மக்களுக்கு அங்கே தான் ஒரு மனித புனிதம் அங்கே தான் தொடங்குது. இந்த நாட்டு மக்களுக்காக உற்பத்தி பண்ண போகிறோம் அப்படிங்கிற உணர்வு இருக்குங்களா. எல்லோரும் உற்பத்தி பண்ணி வீட்டுக்குள்ளேயே அடுக்கி வச்சுக்கிட்டாங்க. எல்லோரும் கொண்டு வந்து அரசுக்கு தான் கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு விவசாயத்திற்கு இந்த அரசு புதிய விதைகளை கண்டுபிடிச்சு கொடுக்கவே இல்லை. ஆண்டுதோறும் தைப்பொங்கல் அன்னைக்கு கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் புது புது விதைகள்லாம் கொடுப்பாங்க. அந்த ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி இருக்குது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்குது. அதுக்கு மத்திய அரசுலேருந்து ஏகப்பட்ட பணம் கொடுக்குறாங்க. அதை புது புது விதைகளை கண்டுபிடிச்சு அதை விவசாயிகளுக்கு கொடுத்து உற்பத்தியை பெருக்கி இன்னும் இந்த விநியோகத்தை வந்து சீரும் சிறப்புமாக பண்ணால் இங்கெல்லாம் இப்போ வந்து சோத்துக்கு பஞ்சமே இல்லை. அந்த புதிய வேளாண் கொள்கை இருக்குல்லைங்க, அதை பற்றி ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கு. அதை பற்றி தெளிவாக ஒரு காணொலிக்கு நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நிச்சயமாக புதிய வேளாண்மை திட்டம் மோடி அரசால் கொண்டு வந்த புதிய வேளாண் திட்டம் மிகச்சரியானது. அதை வந்து ஓட்டுக்காக எதிர்க்கட்சிகள் வந்து அதை வந்து கொச்சைப்படுத்தினாங்க. நான் அப்போவே அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இது வந்து தரகு முதலாளிகளுடைய போராட்டம், இது விவசாயிகளுக்கான போராட்டம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கே அதை எழுதினேன். புதிய வேளாண் சட்டத்துக்கு அந்த புதிய வேளாண்மை சட்டத்தை நான் ஆதரித்தேன். ஏனென்றால் அது ஒரு தரகு முதலாளி கைக்கூலிகளுடைய போராட்டம், விவசாயிகளுடைய போராட்டமே அல்ல. விவசாயிகளை டிராக்டர் மூலமாக இந்த தரகு முதலாளிகள்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒரு தனி மனித விநியோகம், அது அவனே ப்ரிக்யூர் பண்ணி ஒரு தனி மனுஷன் ப்ரிக்யூர் பண்ணி கவர்மெண்ட்டு கொடுக்கறது. இங்கேயாவது பரவாயில்ல, அரசு ப்ரிக்யூர் பண்ணி மத்திய அரசு தோப்புக்கு கொடுக்குது. அங்கே அந்த அந்த போராட்டம் அவ்வளோ மோசமானது. இன்னொன்று, மோடி கொண்டு வந்த வேளாண் திட்டத்தில் நீங்கள் மார்க்கெட்டிங் சொசைட்டி இருக்குல்லங்க, அந்த சொசைட்டிக்கெலாம் பணம் நிறைய வந்திருக்கும். இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நாமக்கல் மார்க்கெட்டிங் கமிட்டிக்கு போனீங்கன்னா பருத்தி கொண்டு வந்துட்டாங்கன்னா ஏலம் எடுக்கிறதுக்கு வியாபாரிகளே இருக்க மாட்டான். இந்த வியாபாரி எங்கேயாவது சீட்டு அடிக்கிட்டு இருப்பான். அவனை போய் இந்த செக்ரட்டரி போய் கெஞ்சி எப்படியாவது வந்து இந்த ஏலம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு வந்து ஏலம் நடக்கும். அப்போ இந்த மார்க்கெட்டிங் சொசைட்டி யார் கையில் இருக்குது, யார் பிடிக்குள்ளே இருக்குது? வியாபாரிகள் கைக்குள்ளே இருக்குது, தரகர்கள் கையில் இருக்குது. தரகர் கையில் இருக்குது. அப்போ இந்த மார்க்கெட்டிங் சொசைட்டி எதுக்கு தேவையில்லை? இந்த மார்க்கெட்டிங் சொசைட்டியுடைய வேலை என்னென்னா விவசாயிகளுக்கு நிர்ணயம் பண்ணணும். இந்த ஒரு RCH காட்டன் வருது, அது MCH காட்டன் வருது அப்படின்னா அந்த தரம் வாரியாக இந்த பருத்திக்கு இதுதான் விலைன்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணி வாங்கணும். வியாபாரி வந்து விலை வைக்கிறதுக்கு எதுக்கு மார்க்கெட்டிங் சொசைட்டி? இல்லை, இந்த குறைந்த இதை தவிர்ப்பதற்காகத்தான் மோடியினுடைய வேளாண்மை சட்டம் இருக்குது. அது சரிங்க ஐயா. இப்போ இதில் புரிஞ்சுக்க முடியுது. இதில் சில ஆபத்துகளும் சொல்கிறாங்க, அதை நம்ம ஏற்கக்கூடியதாக தான் இருக்குது. அது என்னன்னு பார்த்தா, குறைந்தபட்ச ஆதார விலைன்னு ஒன்று நிர்ணயமே செய்யலை. விவசாயிகளுக்கு அது இருந்தாலே ஒரு பேருதவியாக இருக்கும். ஏன்னா பல நேரங்களில் பார்க்குறோம், தக்காளியை கொண்டுட்டு போய் ஆத்தங்கரையில் கொட்டிட்டு வர்றாங்க, வெண்டைக்காயை கொட்டிட்டு வர்றாங்க. ஏன்னா உற்பத்தி அதிகமாயிருது. அந்த மாதிரியான நேரங்களில் விவசாயிகளுக்கு கை கொடுக்கும் விதமாக வந்து குறைந்தபட்ச ஆதார விலையை வந்து கொடுத்துருக்கலாம். இது ஒன்று. அப்புறம் இந்த தரகர்கள் வந்து ஒழிக்கப்பட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்க. அதே சமயங்களில் வந்து அதானியோடைய தானிய சேமிப்பு கிடங்கள் வந்து பெருசாக கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இது தனியார் வயம் போயிருச்சுன்னா நாளைக்கு வந்து சிறு சிறு வியாபாரிகள் ஒழிஞ்சிருவாங்க. இது பெரிய கார்பரேட் கையில் போயிருச்சுன்னா அவங்க நிர்ணயிக்கிற விலையில தான் பண்ணணும், அவங்க என்ன உணவை சாப்பிடணும்னு ஒரு கார்பரேட் தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லியான விமர்சனம் இருக்கு இல்லைங்களா? அதையும் நம்ம புறந்தள்ள முடியாததாக இருக்குது. இந்த விவசாய உற்பத்தி என்பது ஒரு தனி மனித முதலாளிகிட்ட போய் சேரவே சேராது. எங்கே உற்பத்தி இருக்குதோ, உற்பத்தியாளர்கிட்ட இந்த விளைபொருள் இருக்குதோ, அந்த விளைபொருளுக்கு அரசு நல்ல விலையை நிர்ணயம் பண்ணிச்சுன்னா தனியார் முதலாளிகள்லாம் இதில் வந்து தலையிட்டு ஒன்றும் பெரிய ஜெயிக்க முடியாது. விவசாயிகளுக்கு அதற்கான உற்பத்திக்கான செலவு அதெல்லாம் கணக்கிட்டு அதை விலை நிர்ணயம் சரியாக செஞ்சு அந்த விலைக்கு தான் வாங்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணால், இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேங்க. ஆந்திர பிரதேசத்தில் மார்க்கெட்டிங் சொசைட்டி இருக்குது. ஆந்திராவில் மக்காச்சோளத்துக்கு இதுதான் விலைன்னு நிர்ணயம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த உற்பத்தி வந்து அரசு கொள்முதல் பண்ண பிற்பாடு கூட தனியார் வந்து விலைக்கு வாங்குறாங்க. அவ்வளோ உபரி இருக்குது, தனியார் விலைக்கு வாங்குறாங்க. அந்த மார்க்கெட்டிங் சொசைட்டியில் அவங்களுக்கு என்ன வசதி இருக்குதோ அதை மட்டும் வாங்குறாங்க.
அதை என்னென்னா பரவலாக்கு பண்ணணும். விவசாய விளைபொருட்களை கொள்முதல் செய்வதற்கும் அதை பாதுகாப்பதற்கும் அரசு இன்னும் பல திட்டங்களை வகுக்கணும். அதை கலந்து ஆலோசித்து அந்த வேளாண் விளைபொருட்களை வாங்கிறதுக்கு, விலை நிர்ணயம் பண்ணுறதுக்கு, அதை பாதுகாக்கிறதுக்கு சேமிப்பு கிடங்குகள் கட்டுவது முதற்கொண்டு அதை நெட்வொர்க் அதை பண்ணணும். அதை பண்ணுனா விவசாயம் செழிக்கும். இன்றைக்கெல்லாம் தரிசு நிலங்களில் அந்த காலத்தில் வானம் பார்த்த வெள்ளாமைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அப்படிலாம் இல்லை. அந்த தரிசு நிலங்களில் நம்ம இளைஞர்கள்லாம் பெரிய அற்புதமான புரட்சி விவசாயத்தில் அவ்வளோ மாற்றம் வந்திருக்கு. ஒன்றும் சொல்லுவாங்க, ஒரு கலவைக்கெல்லாம் சொல்லணும்னா ஓனாங்கோட மொட்டு விடாத காடும்பாங்க. நான் அந்த காடெல்லாம் அன்றைக்கி அதை அப்படியே மாற்றிட்டாங்க. அந்த தண்ணியே இல்லாத வறண்ட பகுதியில் அற்புதமான விளைச்சல். ஒருத்தர் ஒரு காட்டுக்குள்ளே வெள்ளரிக்காய் போட்டிருக்காரு. தண்ணியே இல்லாத இடத்துல வெள்ளரிக்காய் போட்டிருக்காரு. 1 ஏக்கராவுக்கு ஒரு அந்த நவீனமெல்லாம் தேவைப்படுது தான். என்ன காரணம்னா, நான் இந்த தாதுவருட பஞ்சம்ங்கிற அந்த புத்தகத்தை படிக்கல, நமக்கு கண்ணில் ரத்த கண்ணீர் வருது. ஏன்னா மக்கள் ஒரு எறும்பு கூட்டில் எறும்பு சேகரித்து வச்சிருந்த தானியத்தை போய் எடுத்து 4 மணி நேரம் சேர்ந்து வச்சு ஒரு கையளவு எடுத்து அதை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தாங்க. வழிநெடுகிலும் பிணங்கள் கிடந்ததாக பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படியான உணவு பஞ்சம் இருந்த நாட்டில் இன்னைக்கு மாறி இருக்கிறது சரியான விஷயம்தான். ஆனால் பாரம்பரிய உணவுகள் அழிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு சாரார் போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாரம்பரிய உணவு, இந்த செறிவூட்டப்பட்ட உணவு, இதுக்கான வித்தியாசங்கள் நம்ம உடலளவில் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத நம்புறீங்களா? இந்த பாரம்பரிய விதைகளை காப்பாற்றுவது என்பதும், பாரம்பரியமான உற்பத்தி என்பதும், இயற்கை உற்பத்தி என்பதும் இதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னு சொன்னீங்கன்னா, ஆர்கானிக் தக்காளின்னு கொண்டு 120 ரூபாய்க்கு விற்கிறான். சாதாரணமாக தக்காளி 10 ரூபாய்க்கு விற்கிது. எல்லாத்தையுமே ஆர்கானிக் சொல்லிவிட்டு 10 மடங்கு விலை அதிகமாக சொல்கிறான். அப்போ நீங்கள் இந்த 10 மடங்கு விலை அதிகமாக கொடுத்து வாங்குறவங்களுக்கு தான் இந்த ஆர்கானிக் பயன்படும். இப்போ 10 மடங்கு விலை அதிகம் கொடுத்து வாங்குறதுன்னா மக்களை நீங்கள் மேலும் மேலும் சொல்கிறதுக்கான வழிமுறைகள் தான் அது. சாமானியனுக்கானது. ஆமாம், நீங்கள் சாமானியனுக்கு ஆர்கானிக் ஃபார்ம்லாம் ஒன்றும் தேவையில்லை. அவனுடைய பசி போகணும், அவ்வளவுதான். நீங்கள் அதில் விஷம் கலந்தான்னா நீங்கள் தடுங்க. நீங்கள் அது ஒவ்வாமை ஏற்படுத்துதுன்னா தடுங்க. அதுக்கு தானே இவ்வளோ அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இவ்வளோ பிஎஸ்சி அக்ரிலாம் படிச்சுட்டு வேளாண் பட்டதாரிகள்லாம் இவ்வளோ பேர் இருக்காங்களா? அவங்களுக்குலாம் என்ன வேலை? இந்த விவசாய விளைபொருள்லாம் தரமாக இருக்கான்னு பார்க்கணுமில்ல. அதுதான் நீங்கள் இந்த நிர்வாக இயந்திரத்தை பயன்படுத்துறதுக்கு அரசுக்கு ஒரு திட்டமே இல்லை. விவசாய அறிவோடு இருக்கிறவங்க அரசு துறையிலையோ அல்லது அரசியல்வாதிகளோ அந்த அதிகார இடத்துல உட்காரலைங்கிறது என்னுடைய விமர்சனமாக இருக்குது. என்ன காரணம் என்றால், இப்போ அந்த மருந்து கடையில் இருக்கு இல்லைங்களா, உரம் மருந்தெல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் விற்கிறாங்க. அந்த கடையில் உதாரணத்துக்கு இந்த களைக்கொல்லியை பேன் பண்ணி வச்சுருக்காங்க. ரவுண்ட் அப்னு ஒரு கம்பெனி மருந்தை பேன் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப சொல்கிறாரு, இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் ஏன் இவ்வளோ கேன்சர் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் அந்த களைக்கொல்லி அடிக்கிற போது இட் காசஸ் டைரக்ட் கேன்சர் டு த ஹியூமன்னு சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கும் அந்த மருந்து விற்பனை ஆகிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம ஊரில் விற்பனை ஆகிக்கிட்டு தான் இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு ஒரு வீரியமான ஒரு சட்டங்கள், கடுமையான தண்டனைகள் கொடுத்தோம்னா அந்த மருந்து மக்கள்கிட்ட கிடைக்காது. அப்புறம் திடீர்னு ஆர்கானிக் மாறணும்னு சொல்லிட்டு மாறினதோட விளைவு தான் இலங்கையில் பெரிய பொருளாதார வீழ்ச்சி இருந்தது. மண்ணையும் செடியும் விஷமாக்கிட்டாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ணிட்டு வரணும். அது ஒரு தலைமுறையை எடுக்கும். அதை அதோட வீரியத்தை குறைக்கிறது அரசாங்கத்தின் கடமை தானே. ஏன்னா புழு விழுந்துருச்சுன்னா விவசாயம் நினைப்பான், கொஞ்சம் டோசேஜ் அதிகம் கொடு, புழுவை சாவடி, காய் தப்பிக்கும். காய் தப்பிக்கலைன்னா வாங்கின கடனுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியாது. இதுதான் விவசாய நிலை. அப்போ எந்த ஒரு இடத்துலையும் விவசாயி மருந்து அடிக்கிறாங்கிறதுக்கான விமர்சனத்தை ஒருபோதும் ஏற்க முடியறதில்ல. இது அரசாங்கத்தில் செய்யாததுக்கு காரணம் அந்த விவசாய அறிவு இல்லாதவங்க தான் மேலே உட்காந்துருக்குதுங்க. அது இல்லைங்க, அரசெல்லாம் நீங்கள் ஒன்றும் இல்லை. ஒரு ரிசர்ச் R&D, ஒரு வேளாண் பல்கலைக்கழகத்தில் R&D இருக்குது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்குது, புதிய கண்டுபிடிப்புகள் இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு கோடிக்கணக்கான ரூபா மத்திய அரசுலேருந்து வருது. அந்த பணத்தை வாங்கின உடனே இந்த ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் இங்கே இருக்க மாட்டான், ஜப்பான் போயிடுவான், வேறு நாடுகளுக்கு மேலை நாடுகளுக்கு போயிடுவான், சீனா போயிடுவான், ஒரு புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிட்டு வர்ற மாதிரி போயிடுவான். அந்த பணம் அவனுடைய ட்ராவல்லே செலவாயிருது. அது செலவான முடிஞ்சோடனே இவனுடைய கண்டுபிடிப்பு என்னென்னா ஒன்றுமே இல்லை, செலவு பண்ணு தான் மிச்சம். அப்படி ஒரு புதிய கண்டுபிடிப்புகள் வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு இந்த கடந்த 10 ஆண்டு காலமாக ஒன்றுமே கொடுக்கல.
அந்த காலத்தில் 5060 5060 பொன்னி பவானி நினச்ச நெல்லெல்லாம் நினச்ச விதையெல்லாம் வந்தது. ஒரு நெடுந்தாள் தானியம் இருந்தது, குறுகிய தாள் தானியம் இருந்தது. இப்படி நிறைய எதையாவது கண்டுபிடிச்சி எதையாவது கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை பயன்படுத்தின விவசாயிகள் வந்து பலன் அளிச்சதா இல்லையா அதை திருப்பி கேட்டாங்க. இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ ஒன்றுமே நடக்கிறது இல்லை. ஒட்டு மொத்தமாக அந்த வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து குடியானவனுக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் பல 1000 கோடி அதுக்கு செலவு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வேளாண் பட்டதாரிகள் படிக்க வைக்கிறீங்க, அவன் எதை சார்ந்து படிக்கிறான்? மண்ணும் மண் சார்ந்த உற்பத்தியும் தானே. அந்த வேளாண் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற அந்த பட்டதாரி இங்கே வந்து ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டரு அக்ரி அப்படின்னு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு இவன் வரப்புலேயே நடக்க தெரியாதவனெல்லாம் வேளாண் விவசாயிகள் வேளாண் துறை அதிகாரிகள் சொல்லிகிட்டு இருந்தா, விவசாயிகளுக்கும் வேளாண்மை அதிகாரிகளே விவசாயிகிட்ட பழகிறது இல்லை. அவன் ஐஏஎஸ் மாதிரி. நீங்கள் வேளாண் விவசாயிகள் வேளாண்மை அதிகாரிகள் வந்து